ஒமேகா டீமுக்கு வாழ்த்துக்கள், படத்தை இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். ஒமேகா நடித்த பேர் என்ன? சிவானி. ஃபஸ்ட்டு அவங்க படத்தை நடித்த பற்றி பேசுறியா? டேரக்டர் இப்படி உனக்கு கதை சொன்னாரா? அவன்கிட்ட சொன்னாரா? சொல்லையா? சொன்னாரா? அதை பிடிச்சிருந்துச்சா? படத்தை பற்றி இதில் ஒர்க் பண்ணி இந்த எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். டைரக்டர் அங்கிள் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக இருந்தாங்க. அவங்க ரியல் கேரக்டர் பார்த்தா யாருமே பயப்பட மாட்டாங்க. அதை சொன்ன மாதிரி படம் எடுத்திருக்காரா டைரக்டர்? படம் எடுத்துக்க அதே மாதிரி எடுத்திருக்காரா? ஓகே சார். ஓகே, ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி படம் எடுத்தாலும் பெரிய டைரக்டர் தான். ஓகே, அம்மா நடித்த உங்க பேரு? ஜெகதா தேவி. பேரே பெருசா இருக்குமா? ஜெகதா தேவி. ஓகே, டைரக்டர் பத்தி படத்தை பத்தி உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்தி நம்ம நடிக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு, கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இது ஒரு ஃபிலிம் தானே, ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் உங்களோட திறமையை கொண்டு வாங்கன்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணி வராத இடத்துல கூட எப்படி பண்ணணும் அப்படின்னு பொறுமையாக சொல்லி கொடுத்து அந்த ஆக்டிங் எனக்கு வெளியில் கொண்டு வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நடிச்சிருந்தீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பயமாச்சு. திடீர்னு அவ்வளோ பெரிய வில்லி மாதிரி இருந்தது. ஆமாம், கடைசியாக அம்மாவா திரும்பி மாறிட்டீங்க. நடிச்சிருந்தீங்க. அடுத்து அப்பா நடிச்சவர் வாங்க வாங்க. தீக்ஷித் சார் வந்து எனக்கு அவர் கோ டைரக்டர் பண்ண நிறைய படங்களில் நான் கோரியோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு, நான் இது ஃபஸ்ட் சீசனில் வந்து சாய்வும் நானும் நடிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்து தான் வந்து தீக்ஷித் சார் வந்து எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாரு. இது ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லி அவர் சொல்லும்போது எனக்கு தெரியும், எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அவர் நல்லா எமோஷ்னலாக வந்து எப்படி ஒர்க் பண்ணோம் சொல்லி எல்லாருமே கிளியராக கோஆர்டினேட் பண்ணி ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃபிலிமை கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஹோல் டீம். நடிக்க வேறு இருக்காங்களா? வாங்க. உங்கள் தான் கிராண்ட் மதரா? உங்கள் பேருமா? ஓகே ஓகே. ஜெயந்த் மேடம் இந்த படத்தை நடித்ததை பற்றி அனுபவத்தை பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து நின்றுருக்கேன், நான் தானேங்கிறது என்னாலேயே நம்ப முடியாமல் இருக்குது. ஏன்னா ரொம்ப மலையாளம் வந்து தெரியாது எனக்கு. பட்டு சார் வந்து நம்பிக்கையாக இல்லை, உங்களால் பண்ண முடியும், நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. அப்புறம் நானும் அவர் சொன்ன மாதிரி மலையாளத்தில் கொஞ்சம் பேசிட்டேன். ஆனால் உண்மையிலே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இவ்வளோ பேசியிருக்கோமா மலையாளத்தில், நமக்கும் வருதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட் ஆகிடுச்சு எனக்கு. உண்மையிலேயே ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. நான் ஏதோ சின்ன லைட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன், நல்லா டார்க்காகவே இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் மேலே மேலே இதை விட இன்னும் பெரிய லெவலில் அவர் வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கேமராமேன் மோகன் ராம் அவர்கள். வணக்கம் சார். எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் நல்ல ஃப்ரெண்டு. இன்னும் படத்தில் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுறேன், நான் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன மேட்ரு சப்ஜெக்ட் இருக்குங்க, நம்ம இதில் செலக்ட் ஆகிருக்கோம், நம்ம சேர்ந்து பண்ணணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் உடனே ஒரு 4 டேஸில் ஷூட்டிங் ஆரம்பிச்சு இங்கே கேமரா எல்லாமே இங்கே இதில் தான் எடுத்தோம். கேமரா லைட்ஸ் எல்லாமே டேரக்டர் ஸ்டூடியோவில் தான் கொண்டு போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்லபடியாக முடிச்சு கொடுத்து நல்லபடியாக இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டைரக்டர் தான், அதுக்கு நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் நன்றிங்க.
டைரக்டர் சதீஷ் அவர்கள், சதீஷ் குருசோவா. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த டான்டிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கணும் நம்மலாம். ஏன்னா ஃபஸ்ட் வருஷம் வந்து நல்லாவே கைத்தட்டலாம் டான்டிஸ்க்கு நம்மளோட. அதுக்கப்புறம் முதல் வருஷம் வந்து பாஞ்சாலி பண்ணேன். ஸோ அது முதல்ல வந்தது அந்த 652 படங்கள்ல நம்ம யூனியன் மூலிமா. அடுத்தது இந்த இதில் வந்து 2 படம் பண்ணேன், ஒமேகாவும் முதிர்ந்த சருகுகள்னு. இது ஒரு வித்தியாசமான பிளாட்ஃபார்ம். ஏன்னா நாமளே பதப்படுத்தி தீட்டி பார்த்துக்கிறது. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்டோகிராஃப், தேடி, பள்ளிக்கூடம், அது வேறு மாதிரி. பட் இந்த கொடுக்குற ஷார்ட் டியூரேஷனில் நம்ம என்ன சொல்ல வரோன்றது பெரிய விஷயம். ஸோ ஒரு பெரிய 2 மணி நேர படத்தை 20 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும்னா அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அது எல்லாரோட உழைப்பும் வேணும், நடிகர்கள் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாரும். ஸோ அதுக்கு திரும்பவும் டான்டிஸ்க்கும் அந்த நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்த அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வருஷம் நம்ம எல்லாம் கலந்துக்கணும், எல்லாரும் வெற்றி அடையணும். நன்றி. படத்தை பற்றி இயக்குனர் சரவண சுப்பா அவர் பேசுகிறேன். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. சார், படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி உங்கள் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாப்பா இஸ் டன் வெரி குட் ஜாப். நீங்கள் மலையாளியானோ? പക്ഷേ എവിടെയെങ്കിലും മലയാളം ഒരുപാട് അറിയാം? ஓகே, எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. இதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எவ்ரி ஒன் டூயிங் யுவர் ஜாப் வெரி பர்ஃபெக்ட்லி. ஓ, குட்டி மலையாளியானா? ரைட், காட் பிளஸ். வந்து நம்ம காலையிலேருந்தே ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு, அடுத்து நம்ம கண்டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து இப்போ எடிட்டர் சொன்னார்ல, அதுதான் அதில் உள்ள ப்ராப்ளமே. இது வந்து உயிரிலை கலந்தது பசும்பொன் மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பிள்ளைக்கு வர்றதுக்கு காரணம் இன்னொரு குழந்தையா இருக்கு. அது ஒரு தாய் வயிற்றுலையும் வரலாம், இன்னொரு தாய் வயிற்றுலையும் வரலாம். இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கான ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நீங்க வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு குவாலிட்டி ரெசல்யூஷன்ஸ் வருது. கேரக்டர்ஸ்லாம் நம்ம டப் 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 டப்னு மூவ் பண்ணி கொண்டு போக வேண்டியது. லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ சர்வர்ஸ் இருக்காங்க, வீட்டில் சர்வர்ஸ் 4 பேர் இருக்காங்க, சர்வன்ஸ் 4 பேர் இருக்காங்க, பேபி இருக்கா, அவளுக்கு கீழே ஒரு பேபி பிறக்கிறா, ஸ்டெப் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, எக்ஸ்பயர்ட் ஆகிறாங்க, அங்க ஒரு ஆயா இருக்காங்க, அங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இதுல வந்து கிட்னாப்பிங், தெஃப்டிங், see lot of things you try to say a lot and a lot. அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட் இடம் கொடுக்கல, இந்த டியூரேஷன் இடம் கொடுக்கல. தட் இஸ் த ப்ராப்ளம். அதர்வைஸ் யூ டன் வெரி குட் ஜாப். இன் ஃபர்தர், இன் ஃபியூச்சர், ஆஸ் ஏ டைரக்டர், நான்லாம் சிட்டிசன் பண்றப்ப எங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. அண்ணா திருப்பாச்சியில பண்றப்பெல்லாம் நாங்க வாயால கதை சொல்லி அதை வந்து அந்த நேரேஷன் மூலமா தான். சிவகசிங்கன்னு ஒரு அண்ணா இருப்பார், அவர்லாம் வந்து மத்திய சனி பண்றப்பெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் தமிழ் சினிமாவை ஆல்மோஸ்ட் ரூல் ஓவர் பண்றாங்க. தமிழ் சினிமாவில் லோகேஷ்ல எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸா தான் இருக்காங்க. அப்போ வந்து அது வந்து நம்ம கிடைக்கிற ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு. இதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா, இப்போ இதுக்கு ப்ரீவியஸா ஒரு படம் பார்த்தேன், எந்த படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லல. அந்த படத்துல அந்த பையன் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ஒண்ணுதான். பிஃபோர் நோன் வந்து ஒரு படம் பார்த்தேன், ஒரு சின்ன பைட்டிக்கான டிராமா, ஒரே ஒரு கான்செப்ட் தான், அதுக்குள்ளே டிராவல் ஆனதுனால அது வந்து நம்மளை டீப்பா இம்பாக்ட் பண்ணுது, இன்ஜெக்ட் பண்ணுது. இதுல இந்த கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பிளே பண்ணதுனால சில விஷயங்கள் வந்து நீங்க சொல்ல ஒரு கேரக்டருக்கு ஒரு கன்க்ளூஷன் வேணும். ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு, அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு, என்னன்னா அந்த பாப்பா எவ்வளவு பிரில்லியண்டா இருந்த மெசேஜ் இந்த லைவ் லொகேஷன் அனுப்பியிருப்பா, அதெல்லாம் வந்து நீங்க டீடைல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு நான் உங்களுக்கு டைம் கொடுக்கல. அண்ட் த ஸ்கிரிப்ட் டிபெண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் அது இதுல இல்லாதனால கொஞ்சம் வந்து வெற்றிடமா இருக்கு. அதர்வைஸ் குட் அட்டெம்ப்ட். காட் பிளஸ் என்டையர் டீம். காட் பிளஸ். காட் பிளஸ். அனைவருக்கும் வணக்கம். சரவண சுப்பையா சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வேண்டிய ஒரு டீட்டெயிலாக பண்ண வேண்டிய மேட்ரு, ஆனால் ஒரு குறும்படத்தில் அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா ஒரு பாதி படம் அதில் போகும்போது எல்லாருக்குலேயும் ஒரு ஒரு மனசு கொஞ்சம் இறுக்கமாச்சு. அது உண்மை. அது எப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு நடுவில் படுக்குது, அப்பா அம்மாவுக்கு சைடில் படுக்குது, அப்புறம் குழந்தை பிறந்தவுடனே அந்த கீழே படுக்கும்போது இன்னும் கண் கணக்கிச்சு. அதை விட அந்த காலத்துக்கு போகிறதுக்கு அந்த கட்டின கால அம்மா காலை தேடுது பாருங்க,
அந்த இடம் மிகப்பெரிய ரொம்ப ஒரு டச்சான விஷயம். ஆமாம், ஏன்னா குழந்தையுடைய இயக்கம் அது. தூங்கினதுக்கு அப்புறமும் அது கால் தேடுது பாசத்தை. அந்த கால் வந்து ஒரு ஆதரவை தேடுற விஷயம் ரொம்ப அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப கணக்கு போச்சு. நம்ம குழந்தைகள், நம்ம ஒரு சக மனிதர்களையும் சக நண்பர்கள் பெரியவங்களை புரிஞ்சுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் குழந்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பக்குவம் வேணும், அறிவு வேணும். அது என்ன நினைக்குதுங்கிற பெரியவங்க என்ன நினைக்க சொல்லிவிடுவாங்க. சக வயசில் உள்ளவங்க அவங்க என்ன பிரச்சனை என்னங்கிற சொல்லிவிடுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாது. அவங்களுக்கு ஃபீல் பண்ணத்தான் தெரியும், அதுக்கு சொல்ல தெரியாது. அப்போ குழந்தைகளுடைய பிரச்சனையை, அதனுடைய வேதனைகளை, அது மனசுல என்ன இருக்குங்கிறத எவ்வளோ ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் மகான். அது அப்படி புரிஞ்சுட்டா அந்த அப்பா அம்மாவோட சிறந்த அப்பா அம்மா யாருமே இருக்க முடியாது. அதுவும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு சைக்காலஜி மேட்டர் பிடிச்சிருக்காரு. ஒரு குழந்தையா இருக்கும்போது அதுக்கு கிடைக்கிற இந்த அன்பு, அரவணைப்பு, செல்லம் எல்லாமே இன்னொரு குழந்தை வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். அங்கேதான் ஃபோக்கஸ் ஆகும். நம்ம கேமராமேன் வந்து யாரு டயலாக் பேசுறாங்களோ அங்கே ஃபோக்கஸ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ல டயலாக் பேசாமல் இருப்பாரு, ஆட்டோமேட்டிக் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருப்பாங்க. இதே மாதிரி தான் குழந்தைகளும். அப்போ முதல் குழந்தை மேல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும்போது அதுக்கு நம்மளுடைய இடைவெளி ஃபோக்கஸ் ஆகும். குழந்தை நம்ம முன்ன மாதிரி நம்மளை ஒன்றா வச்சு சாப்பிடலையே, முன்ன மாதிரி நம்ம கூட போயிட்டு படுக்க வைக்கலையே. அப்போ அந்த குழந்தை மனசுல ஆட்டோமேட்டிக்கா தன் தம்பியோ தங்கச்சியோ மேல ஒரு பொறாமை வரும். அப்பா அம்மா மேல வெறுப்பு வராது. அதுக்கு அப்பா அம்மா வந்து தள்ளி வைக்கிறாங்க, அப்பா வெறுப்பு வராது. பின்னாடி வந்து குழந்தை மேல வெறுப்பு வரும். இதுதான் உண்மை. அது அந்த அப்போ பெரிய குழந்தைக்கு சின்ன குழந்தை மேல வெறுப்பு வராம வளர்க்குறதாங்க சவால். அதான் அப்பா அம்மாவுடைய சவால். இதுல வந்து எப்படின்னா ஒரு இதுல இதே சைக்காலஜி, இதான் நேச்சுரல். எந்த கூட அப்பா அம்மா கோபப்பட பாருங்க. தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க, தங்கச்சி பிறந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு கோவம் வராது. அந்த பையன் மலையில பேசும்போது எரிஞ்சுக்கணும், அதுக்கு தெரியாது தம்பி மேல கோவப்படுறோம் தெரியாது. அவன் என்ன பண்ணாலும் இதுக்கு எரிச்சலா இருக்கும். ஆனா இதுல என்னன்னா இந்த குழந்தை அபூர்வமான குழந்தை. ஒமேகாவோட கேரக்டர் அது எந்த சூழ்நிலையும் பின்னால் பிறந்த தம்பி வெறுக்கவே இல்லை. அதே சமயத்துல அப்பா அம்மா மேலேயும் அவருக்கு கோவம் இல்லை. அதுக்குள்ள மன அழுத்தம் தான். மன அழுத்தம். யார் மேலும் கோபம் இல்லை, குழந்தை தம்பி மேலேயும் கோபம் இல்லை. ஓகே நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அதாவது ட்விஸ்ட் ஆகிட்டீங்க. கடைசியா அந்த வயசுக்கு எதனால பிரச்சனை, அப்ப தம்பி காணா போனும் பழி அமல வந்துருச்சு. அந்த பழியை தொடச்சு குழந்தை காப்பாற்றி ஒப்படைச்சிருச்சு. அது ஒரு சிம்மாட்டிக்கான, அங்கேதான் சிம்மாட்டிக்கான ஒரு விஷயம் வருது. ஏன்னா ஒரு முடிவு கொண்டு வரணும்ல, அது ஒண்ணுதான் ஒரு சிம்மாட்டிக்கா வருது. அது வேற மாதிரி இந்த கடத்தல் இது இல்லாம அது நல்லா போய்கிடுச்சு. இது குறை சொல்ல நினைக்காதீங்க, சில விஷயத்த ஓப்பனா பேசிடுங்க. ஆமா இல்ல நான் பட்ஜெட் இடம் இல்லை, நீங்க வீட்டுக்குள்ளேயே அழகா முடிச்சுக்கலாம். இந்த கடத்துல தான் சார் பட்ஜெட்டு. கார் வேணும், போலீஸ் வேணும், எல்லாம் வேணும். அழகா இது அழகா அதை கொண்டு போய் அதையும் அதே ஒரு உளவியலா ஒரு மன ரீதியா ஒரு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு முடிச்சதுன்னா அந்த ஒரு யதார்த்தத்தோட முடிச்சிருக்கோம். இது கொஞ்சம் பதார்த்தத்தோட முடிச்சு சொல்லலாம். கொஞ்சம் கிளைமேக்ஸுங்கிறதுக்காக ஒரு சில எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுட்டீங்க. இருந்தாலும் நல்ல விஷயம். குழந்தைகளை பார்க்கணும். அதுக்குள்ள என்ன நினைக்குதுங்க, அதோடைய ஃபீல் என்னங்கிறத ஒரு அப்பா அம்மாவா நம்ம புரிஞ்சுக்கிறது தான் முதல்ல அப்பா அம்மாவோட கடமை. படிக்க வைக்கிறது, அது வேலைக்கு சேர்க்குறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் அடுத்த விஷயம். குழந்தைகள் மனசை புரிஞ்சுக்கிறது தான் முதல் அப்பா அம்மாவோட கடமை. அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கூட சீக்கிரம் பெரிய படம் பண்ணுங்க, பெரிய டைரக்டர் ஆகுங்க. ஆமாம், நிறைய இன்னைக்கு வந்து காலிலிருந்து படம் பார்க்குறோம். ஒரு சந்தோஷம்,
இந்த சங்கத்தில் நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஓகே நம்ம டாண்டிஸ் மூலியமாக அது குறும்படமோ பெரும்படமோ அதில் இயக்குனர் போகலாம். இந்த படத்து இயக்குனர் இந்த மாதிரி பெரிய இயக்குனர் அவங்க இயக்குனர் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. படத்தில் படம் அப்போ உங்களை இயக்குனர் ஆக்குறது பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து அடுத்த படம் வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக உருவாங்க. இல்லை நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நீங்கள் தான் அசத்திட்டிய ஸ்பெஷல். தேங்க்யூ. இயக்குநருக்கு செயலாளர் அவர்கள் பொன்னாடி பார்த்தார். அடுத்து படத்தை பற்றி ஒமேகா படத்தின் இயக்குனர் படத்தை பற்றி விரிவாக பேசுவார். படத்தோட நாங்கள் அதிகமாக பேசணும்னு நினச்சிடாதீங்க. இயக்குனருக்கா உங்கள் பேர் என்னங்க? திரு கடம்பூர் அவர்கள் இயக்குநருக்கு மரியாதை செய்கிறார். பொன்னாடி பார்த்து கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாகும். சில கேரக்டர்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைகள்லாம் பார்க்கும்போது பார்த்தா தெய்வீகமாக தெரியும். அப்படிப்பட்ட அந்த கண்களில அந்த மனசுல நின்ன அந்த கேரக்டரை கடைசியில கண்ணில் நிறுத்தி காமிச்சிச்சு. கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன். அது பார்க்கும்போது அது பாசத்துக்கு இயங்குறது இதெல்லாம் டைரக்டருடைய திறமை. அதை உணர்ந்து அது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி அந்த தெரியப்படுத்துகின்ற விஷயத்துல அதை கண்கள்ல அதை மனசுக்குள்ள நிறுத்திச்சு, கடைசியில கண்கள்ல நிறுத்திச்சு. இப்படிப்பட்ட அந்த கேரக்டரை இயக்கின நம்முடைய தீட்சத்துக்கு இன்னும் பெரிய சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி அவர் ஆசீர்வாதம் பெறும்படி மிக அன்போடு கேட்டு எனக்கு இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என் உடன்பிறவா சகோதரருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் உடன்பிறவா சகோதரர்கள் என்பது என்னோடு இருக்கிற சக கோ டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ். நான் அழைத்ததன் பேரில் வந்த அனைவருக்கும் நன்றி கூறி இப்போது இந்த மேடையில் நான் நிற்பதற்கான முழு முதற் காரணமே இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள். ஆனால் அதற்கும் மேலாக இந்த படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ். ஆனா அதுக்கும் மேல பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள் இருக்காங்க நம்ம சுத்தி. ஆக்சுவலா வானம் போல இருக்கிற பிரவீன்காந்த் தான் இதுக்கு விடை போட்டவர். ஆக்சுவலா அந்த வானம் அதாவது அவரு தனக்கு சான்ஸ் வேண்டி அங்க போயிருந்திருக்காரு. அங்க அவருக்கு இல்லாத பொழுதும் இந்த மாதிரி என்னுடைய சக நண்பர்கள்லாம் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரவண பிரசாத் அவரை நான் பூமியா நினைக்கிறேன். விதை விதைக்கணும்ல, அதுக்கு நம்ம நிக்கணும் எங்கேயாவது ஒரு. அதுக்கு சரவண பிரசாத் அப்படிங்கிறவரை நான் பூமியா பார்க்கணும். நீர் மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே இருப்பார் திரு பேரரசு அவர்கள். ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா போதும், அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அந்த 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 அதுக்கு என்ன சொல்லணும், நம்ம அந்த 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 ஊர் பாஷை அப்படியே இன்னும் மனம் மாறாமல், அந்த 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 மனம் மாறாமல் அப்படி என்ன கேள்வி கேட்டாலும் அப்படி ஸ்பான்டேனியஸா வரும். அதை பார்த்து வியந்து இவர் தான்ப்பா மழை நீர், நமக்கெல்லாம் வெள்ளம். பொருளாதாரம் இருந்தார் போன வருஷம்.
நமக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளுக்கு உரிய இதுவரை இப்போ பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நெருப்பு, நம்மளை சுற்றி இருக்கிற 4வது பூதம் நெருப்பு, திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள். பயங்கரமா கோபப்படுவார், ஆனா உள்ளுக்குள்ள பலாப்பழம் மாதிரி உள்ள இனிமையான இருக்கும், நகைச்சுவை இருக்கும். 2 தெய்வங்களும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க அப்படின்னு காமெடிகள் இருந்தவர். அப்படிப்பட்ட ஆர் வி உதயகுமார். ஆனா இந்த சங்கத்துல நம்ம உறுப்பினர்கள் அனைவருமே மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா, அந்த மூச்சு விடுற காத்து தான் செல்வமணி சார். அப்படிப்பட்ட அந்த பஞ்ச பூதங்கள் இருக்கிற இந்த சபையில நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே இவர்கள் தான். இப்ப இந்த சங்கத்தை முதல்ல சாதாரணமா இருந்தது. அப்புறம் செல்வமணி சார், விக்ரமணி சார் ஒரு தூக்குனாங்க. அதுக்கப்புறம் செல்வமணி சார் தூக்குனாங்க. இப்ப செல்வமணி சாருடைய அவருடைய அந்த மனம் இன்னும் போகல. அவரோட தான் இருக்கோம் நம்ம அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. ஆனா அது அவர் போனாலும் அதை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இப்போ ஆர் வி உதயகுமார் சார், பேரரசு சார், சரண் என்ற இயக்குனர் அவரும் வந்து சேர்ந்திருக்காரு. இப்போ புதுசா சரவண சுப்பையாவும் வந்து நம்மளோட ஐக்கியமா இருக்கு நினைக்கும் போது நமக்கெல்லாம் உண்மையிலே புல் இருக்குது. உண்மையில அங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்டுக்கு பக்கத்துல அங்க நிக்கிறோம் அப்படின்னா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த சங்கம் வந்து ஆக்சுவலா அந்த சங்கம்ங்கிறது வந்து முதல்ல வந்து தகரமா இருந்துச்சு. அப்போ தகரமா இருந்தது தங்கம் மாதிரி ஆத்துனாங்க. அப்பதான் தகரம் இப்போ தங்கம் மாற்று, சங்கம் இப்போ சிங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கம் சங்கமில்லே சல்லினே, சந்தோஷம் சொல்லும் சங்கதே, சங்கமில்லே சல்லினே, சந்தோஷம் சொல்லும் சங்கதி என்று கூறி ஆண்டவருக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். முழுக்க சங்கத்தை பத்தி பேசிட்டாரு, படத்தை பத்தி பேசலையே. அது மறந்துடாதீங்க. உணர்ச்சி விஷயத்துல உள்ள பட்டர்ஃப்ளை பறக்குது, அதனால மறந்துட்டேன். இந்த கதையை தயார் செஞ்சு நான் செல்வமணி சார்ட்ட சொல்லும்போது நல்லா இருக்குடா, ஆனால் சரவண சுப்பையா சார் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பெரிய இதாக இருக்குது, இப்படி நீ பண்ணுவேன், பட்ஜெட்டு பெருசாக இருக்குது, கேரளான்ற அது இதுன்னு சொல்லும்போது இல்லை சார் கொஞ்சம் கண்டென்ட்டை சுருக்கி நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஓரளவு என்னுடைய நச்சரிப்பில் ஓகே பண்ணு அப்படின்னாங்க. எல்லாருமே செலக்ட் பண்ணாங்க. பெங்களூர்லேருந்து செலக்ட் ஆகி மறுபடியும் வந்து ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேவ் டு செலக்ட். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வேணும், முக்கியமாக அந்த குழந்தை தான் மெயின் உயிர் நாடியே. அந்த குழந்தை, அவங்க அப்பா, அந்த சின்ன பொண்ணு, அந்த பாப்பா, இது 3 பேருமே சேர்ந்து எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சாங்க. ஆனால் இங்கே ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்டு. அப்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல, இவங்க கிடைச்சாங்க. டான்ஸ் மாஸ்டர் கிடைச்சாங்க. கிட்டத்தட்ட நான் ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் கடவுளுடைய கிருபையில் இவங்க கிடைச்சாங்க. ஷூட்டிங் போனேன். ஷூட்டிங் போது இந்த பொண்ணை வந்து நான் ஷூட்டிங் பண்ணும்போது படாத பாட்டு படுத்திருக்கேன். நீங்கள் சொன்னதுலாம் பொய் தான். அது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதாவது அப்பப்போ சாக்லேட் நிறையா. ஆனால் ஷூட்டிங் எப்படின்னா 4 மணிக்கு தான் முடியும். 4 மணிக்கு தான் முடியும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன். உண்மையிலேயே அந்த டார்க் ரூமில் அழுதா இல்லை, அது உண்மையிலேயே அழுதான். வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. அப்போ நான் சொன்னேன், ஓகே நீ வீட்டுக்கு போ, ஆனால் நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் பண்ணலம்மா அம்மா அம்மா அப்படின்னு இந்த அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா அப்பத்து கதறாங்க. அதை நாங்கள் டேக் எடுத்தோம். ஆக்சுவலாக நாங்கள் கிணத்துல விழுந்துட்டோம். மேட்ரு அந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் கத்துறாரு, இது பக்கம் இந்த டார்ச்சர். கேமராமேன் அவருடைய ஒத்துழைப்பு தான் போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, அழுமா கத்துமா, நான் அனுப்புறேன். இந்த டேரக்டர் சொல்லிட்டு அழுமான்னு சொல்லும்போது, எனக்கு எப்போ நம்ம கிணத்துக்குள்ள இருந்தபோது எந்திரிச்சு வரும்போது ஏதாவது ஒரு பக்கெட்டு ஏதாவது ஒரு ஜக்குக்கு கிடத்துக்கு வெளியே வந்துடணும். அப்போ நம்ம வந்து பாதாளத்தில் விழுந்துட்டோம். ஆனால் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்தோம்னா அது ஆதாயம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரில் அதை பண்ணி முடிச்சோம். அப்புறம் அப்படியே கதை பண்ணி முடிக்கும் போது இதில் வந்து ஹிடன் லேயர்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக முதல்ல ஒமேகான்னு சொன்னது அப்பா தான் ஒமேகான்னு கத்துவார் படத்தில் ஆரம்பிக்கும் போது. எண்டில் அவர் தான் ஒமேகான்னு முடிப்பார்.
ஓமே காட் அப்படிம்பாரு, ஓமே காடுங்க அந்த மாதிரி வச்சு பண்ணது ஒவ்வொரு அதே மாதிரி இப்போ பெட்ரூமில் யாருமே எட்டி பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா அப்படி ஏசி ஷட்டர் ஓப்பன் ஆகி கண்ணு திறந்து மூடுற மாதிரி அது பண்ணியிருந்தேன். அப்புறம் டைம் லேப்ஸுக்கு எப்பவுமே நம்ம கேலண்டரை காமிப்போம். இப்போ அந்த வீட்லேயே ஒரு குளோப் ஒன்று வச்சுருந்தாங்க, உலக உருண்டை, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே அங்கங்கே கிடச்சது தான், கிடச்சி அப்படி நம்ம இது பண்ண தான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கால் போட்டது சாரு அதை வந்து நல்லா மென்ஷன் பண்ணாங்க. கால் வந்து தாய் மேலே தாய் பாசத்துக்காக ஏங்குறாங்க அப்படிங்கும்போது அது பண்ணதெல்லாம் எனக்கு அது அப்பப்போ வந்து கிடச்சது தான், அங்கங்கே சேரித்து பண்ணது தான். ஃபார்ச்சுனேட்டாக நான் என்ன சொல்கிறது, உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம், நான் ஆர்டிஸ்ட் ஜெயந்தி பேசுகிறேன். என்னை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லணுன்னா, நான் ஜி தமிழ் செம்பத்தி சீரியல் ஆர்டிஸ்ட்டு அண்ட் மூவிஸும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ இந்த ஷார்ட் அண்ட் பீரியடில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னை இன்றைக்கி வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த ஒமேகான்ற இந்த ஷார்ட் ஃபிலிமில் தான். உண்மையிலே டைரக்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இப்படி. ஏன்னா நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், போயிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்தீங்க, சீனில் வந்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் போய் பார்த்ததே கிடையாது எந்த படத்துலேயும். எப்படி இருப்பேன், எப்படி நடிச்சிருக்கேன், என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. அதேமாதிரி நிறையா குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸு இந்த மாதிரிலாம் எல்லோரும் மற்றவங்க பார்த்து சொல்கிறது தான். நானாக போய் நான் பண்ணதை என்றைக்குமே நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து என்னை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது, வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க சார், டைரக்டர் சார். ஸோ அதனால இன்றைக்கி நான் வந்து பார்க்க வந்தேன். வந்து கதை எப்படி இருக்குமோ, நம்ம வேறு மலையாளத்தில் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா பண்ணியிருப்போமா, நம்மளால் அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருந்தது. நம்ம ஒரு சின்னதாக பண்ணால் கூட பட் அதில் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஏமை. நம்ம பேர் வந்து கெட்டு போகக்கூடாது, அதே சமயத்தில் அவங்களோட பேரும் நம்மளை வச்சு கெட்டுறக்கூடாது அப்படின்னு நான் அதிகமாக ரொம்ப நினைப்பேன். நான் அப்படி நினைக்கிறப்போ ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய இதை காட்டுறாங்க. எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே இருந்தது. சொன்ன மாதிரியே படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி தான். அந்த குழந்தையோட பாசம், அந்த அந்த காட்டில் வந்து குழந்தை காரில் கடத்தின்னு போகிற இடங்கள், அதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன இடங்கள் தான். ஆனால் அதை பார்க்குறப்போ ரொம்ப பெரிய இடம் மாதிரி, எங்கேயோ காட்டுக்குள்ளெல்லாம் போய் எடுத்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா எக்ஸ்ட்ராப்ளேஷன்ஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இன்னும் நல்ல பெரிய படமாக வந்திருந்து நான் அதை நடிச்சிருக்குதுன்னா, இன்னும் லீடாக வந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். பட் இது அதே மாதிரி வரணும், அதுதான் எனக்கு வேணும். மற்றபடி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, டைரக்டர் வந்து இன்னும் நல்லா இதில் நினச்ச கேமராமேன் அவ்வளோ நல்லா காட்டியிருக்காங்க. ஒரு டாட் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நான் சதீஷ், எடிட்டர், ஒமேகா ஷார்ட் ஃபிலிம் படத்தோட எடிட்டர். டைரக்டர் தீக்ஷித் சார் அண்ட் முதல்ல டான்டிஸ்க்கு ப்ளஸ் சரவண பிரசாத் சாருக்கு நன்றி. இது வந்து நான் 2வது வருஷமும் இந்த டான்டிஸில் ஷார்ட் ஃபிலிம் இதில் கலந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பாஞ்சாலி படம் எடிட் பண்ணேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்தது, ஃபஸ்ட்டு டைமாக ப்ரெசென்ட் பண்ணப்போம். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை பார்த்து தான் எனக்கு இந்த வருஷம் வந்து 2 படம் கொடுத்துருக்காங்க. ஒன்று தீக்ஷித் சாரோட ஒமேகா, இன்னொன்று வந்து முதிர்ந்த சருகுகள். 2ம் நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்கோம், லைக் ஆட்டோகிராஃப், திருடாத்தடி, பள்ளிக்கூடம், சத்தம் போடாதே, குக்கி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அவார்ட்ஸ் வாங்குகிறோம், ஸ்டேட் அவார்டு வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் 2.5 மணி நேரம் படம். 2 மணி நேரத்தில் நம்ம 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படங்கள்லாம் வந்து நம்ம கதையை சொல்கிற அளவுக்கு டைம் இருக்குது. பட் இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே, ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு
திரைப்படம் மாதிரி இதை ப்ரெசென்ட் பண்ணணும். அது ஷார்ட் ஃபிலிம். ஸோ அது வந்து எங்கே சேலஞ்சிங்காக இருக்குன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய எடுத்துடலாம். பட் எடிட்டிங் ரூமில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட சண்டை போட்டு தான் நம்ம குறைப்போம். ஏன்னா எல்லாமே தேவையாக இருக்கும். பட் எல்லாம் நிறைய டேக்ஸ் எடுத்துருவோம், ப்ளஸ் சீன்ஸ் நிறைய எடுத்துருவோம். பட் ப்ரெசென்ட் பண்ணும்போது 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் இட்ஸ் அ ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு மேலே போனால் அப்புறம் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த சேலஞ்சு எதிர்நோக்கி இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுவும் டைரக்டர் யூனியனை ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இங்கே தான் எடிட் பண்ணேன். இந்த டைரக்டர் யூனியன்லேயே தான் அந்த படத்தை எடிட் பண்ணேன். ஸோ கேமராமேன் சார் ரொம்ப நல்ல, மோகன்ராம் சார் எனக்கு பழக்கம் ஆல்ரெடி, கிட்டத்தட்ட 10 வருஷமாக பழக்கம். தீக்ஷித் சார் ரீசெண்டாக பழக்கம் ஆனார். பட் அந்த பாஞ்சாலி படம் எடிட் பண்ணதால் அந்த டீமில் இருக்கவங்கள எல்லாரையும் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி, டேண்டிஸ்க்கு நன்றி. குறிப்பாக செல்வமணி சார், பேரரசு சார், ஆர் உதயகுமார் சார் மற்றும் அந்த டீமில் இருந்த எல்லாரும். அதே மாதிரி நாங்கள் எடிட் பண்ணும்போது நைட்டு 9, 10 மணி 11 மணிலாம் ஆகும் சமயத்தில் நைட்டு. அது வரைக்கும் அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம், ரஞ்சித் அவங்கெல்லாம் கூட வெயிட் பண்ண வைப்போம், வேறு வழி இல்லை. ஸோ அப்படியெல்லாம் எடிட் பண்ணி இது ஒரு பெரிய படம் மாதிரி எடிட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு சந்தோஷம். ப்ளஸ் அதை ப்ரெசென்ட் பண்ணி அந்த டைரக்டருக்கும் டீமுக்கும் பெரிய ஒரு லைக் அவங்க வாயால் வாழ்த்துறதே வந்து பெரிய அவார்டு தான். ஸோ ஒவ்வொரு முறையும் இதில் நான் கலந்துக்க ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தேங்க்யூ. ஹாய், நான் ஷிவானி ஹரிக்குமார். இந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் ஒமேகான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். டைரக்டர் அங்கிள் சொன்ன மாதிரி புரிஞ்சு நடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிமில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் அங்கிளுக்கு தேங்க்ஸ்.